ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஏபி வஸ்னி சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா, உருளைக்கிழங்கு வச்சு கிரன்ச்சியான ஸ்நாக்ஸாக செய்ய போகிறோம். டேஸ்டி ஃப்ளேவர் எல்லாமே சூப்பராக இருக்கும். 3 பொருள் வச்சு தான் அந்த ஸ்நாக்ஸை செய்ய போகிறோம். குழந்தைங்கன்னு இல்லை, எல்லாருக்குமே உருளைக்கிழங்குனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உருளைக்கிழங்கை வச்சு இந்த மாதிரி புதுசாக ஏதாவது செஞ்சு கொடுத்தீங்கன்னா அது ஷேப்பில் அழகாக லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. கடையில் ஸ்நாக்ஸ் வேணும் கேட்கவே மாட்டாங்க. இந்த ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா பல ஷேப்பில் பண்ணலாம். நான் ஹார்ட் ஷேப்பில் குழந்தைங்களுக்கு பிடிக்குன்றதுனால நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். கிரன்ச்சியான இந்த ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு என்னென்ன பொருள் போட போகிறோம் எல்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்களா இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ரெடி ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். 3 பொருள் போட போகிறேன்னு தான் சொன்னேன். அதில் ஃபஸ்ட்டு பொருள் உருளைக்கிழங்கு. 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கை தண்ணியில் நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு வேகிற அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அதிகமான அளவு சேர்த்தீங்கன்னா குக்கர்லேருந்து நமக்கு ஃபுல்லாக வெளியில் தண்ணியெல்லாம் வந்துடும். சில குக்கர்லலாம் எந்த ஒரு பொருள் போட்டாலும் டக்குன்னு வெந்துடும். என்னோட குக்கரில் பார்த்தீங்கன்னா 5 விசில் மினிமம் வந்தால் தான் கொஞ்சம் அந்த பொருள் வெந்த மாதிரி இருக்கும். அதனால் ஒரு 5 விசில் மட்டும் நான் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த உருளைக்கிழங்கை வேக வச்சு மேஷ் பண்ணி தான் செய்ய போகிறோம். அதனால இந்த உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் மேஷ் பண்ணும்போது நமக்கு கட்டி கட்டி இல்லாமல் வரும். உருளைக்கிழங்கு எல்லாமே வெந்துச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். விசில் எல்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். கத்தியில் வந்து லைட்டாக நான் கீறி பார்க்குறேன், வெந்திருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக. நல்லா வெந்திருக்குது. இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் தோலை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக மேஷ் பண்ணிக்க போகிறோம். மேஷ் பண்ணுறது இல்லைனாலும் பரவாயில்ல, கையிலே கூட நீங்கள் மேஷ் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம திரும்ப மிக்சியில் போட்டு பேஸ்ட்டாக தான் நம்ம அரைக்க போகிறோம். அதனால் லைட்டாக மேஷ் பண்ணால் போதும். மேஷ் பண்ண உருளைக்கிழங்கெல்லாம் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். அரை கிளாஸ் அளவு மட்டும் தண்ணி சேர்த்து இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். இதை மேஷ் பண்ணாமல் கத்தியிலே கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூட நினைக்கலாம். கத்தியில் கட் பண்ணாலும் நமக்கு அங்கங்கே கட்டி கட்டியே தெரிய ஆரம்பிக்கும். அதனால் ஃபஸ்ட்டு மேஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். இந்த மாதிரி இருக்கும் லிக்யூடாக பேஸ்ட் மாதிரி. இதை அப்படியே ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். ஒரு கப் அளவு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். பச்சரிசி மாவுனா ஒன்றும் இல்லைங்க, கடைகளில் விற்கிற பேக்கெட் மாவு, வீட்டில் இருக்கிற பச்சரிசி மாவு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வீட்டில் இருக்கிற பச்சரிசி மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு அரை கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஸ்நாக்ஸ் தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சேர்க்க வேண்டிய பொருள் எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ நம்ம இதை சப்பாத்தி மாவு மாதிரி ரோல் பண்ணி இதை நம்ம எடுக்க போகிறோம். உருளைக்கிழங்கு பேஸ்ட் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் உங்களுக்கு தண்ணி இல்லை, கொஞ்சம் ட்ரையாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கையில் பிசையும் போதே மாவு ஒட்டாமல் இருக்கணும். ஒட்டுச்சுன்னா வந்து கொஞ்சம் மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் ஒட்ட ஆரம்பிக்குது, அதனால் நான் கொஞ்சமாக மட்டும் மாவு ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். மாவு ஒட்டுச்சுன்னா தான் சேர்க்கணும், ஒட்டலைன்னா பரவாயில்ல, நீங்கள் டேரெக்டாக அப்படியே பிசைஞ்சு கூட செய்யலாம். இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிடும் போது பார்த்தீங்கன்னா இந்த 3 பொருள் சேர்த்து தான் நம்ம அந்த ஸ்நாக்ஸே செஞ்சோமா அப்படின்னு இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். கையில் கொஞ்சம் மாவு ஒட்டுற மாதிரி இருக்கா, அதனால் நான் ஃப்ளோரில் வச்சு நான் பிசைஞ்சுக்கிறேன். சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா இது திரட்டி பிசைஞ்சுக்கலாம். சாஃப்டாக இருக்குது இது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம மைதா மாவுலாம் பிசைவோம் பாருங்கள், அந்தளவு சாஃப்ட்னஸாக இருக்கும் இது. கையில் கொஞ்சம் எனக்கு ஒட்டுது, அதனால் கொஞ்சமாக பச்சரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாவு நல்லா சாஃப்டாக அளவுக்கு பிசையணும். இந்த மாதிரி கிச்சன் ஃப்ளோர் யூஸ் பண்ணி பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா நமக்கு திரட்ட முடியும், ஈஸியாகவும் இருக்கும். மாவு சாஃப்டாக இருக்குது, பிசைஞ்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃப்ளோரில் கொஞ்சமாக மட்டும் மாவு ஆட் பண்ணிக்கலாம். பிசைஞ்சிருக்க மாவில் பாதி அளவுக்கு தான் நான் மாவு எடுத்திருக்கேன். இதை ஃப்ளோரில் வச்சு நம்ம திரட்டிக்கலாம். சப்பாத்தி மாவுலாம் எப்படி நம்ம திரட்டுவோம் அதே மாதிரி தான் திரட்ட போகிறோம். முக்கியமாக மாவு போட்டு திரட்டுங்க, அப்போ தான் நமக்கு ஃப்ளோரில் ஒட்டாமல் நமக்கு எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். எவ்வளோ தின்னா திரட்ட முடியுமோ அவ்வளோ தின்னா அந்த மாவு ஃபுல்லாக திரட்டிக்கோங்க. சப்பாத்தி கட்டையில் பண்ணும்போது நம்ம வந்து லென்த்தாக பண்ண முடியாது, அதனால தான் நான் ஃப்ளோரில் வச்சு இதை பண்ணுறேன். தின்னாக இருக்கணும் இந்த மாவு திரட்டுறது பக்குவம் பார்த்தீங்கன்னா. அப்போ தான் நம்ம ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுக்கும்போது உள்ளே ஃபுல்லாக வெந்திருக்கும். திரட்டினதுக்கப்புறம் ஃபோக் ஸ்பூனால் ஃபுல்லாக ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டால் நமக்கு ஸ்நாக்ஸ் வந்து நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும், உள்ளே ஃபுல்லாக நல்லா வெந்திருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஃபோக் ஸ்பூனால் ஹோல்ஸ் போடுறோம். ஃபுல்லாக ஹோல்ஸ் போட்டுட்டு ஷேப் எந்த ஷேப் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. கட்டரை யூஸ் பண்ணி மாவு ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கடையில் பார்த்தீங்கன்னா நிறைய ஷேப்லாம் நமக்கு இப்போ அவைலபிளாக கிடைக்கிது. நான் ஹார்ட் ஷேப் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஹார்ட்டில் பண்ணும்போது கொஞ்சம் பார்க்குறது நல்லா அழகாகவும் இருக்கும். இதே நீங்கள் சர்க்கிளில் பண்ணலாம், ஃப்ளவர் டிசைன் எது வேணாலும் நீங்கள் அந்த ஷேப் யூஸ் பண்ணி கூட கட் பண்ணிக்கலாம். கட்டரில் கட் பண்ணும்போதே எனக்கு அந்த ஹோல்ஸ்குள்ளே போய் மாவு வந்து மாட்டிக்குது. அதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். திரும்பவும் நம்ம அதை ஃபுல்லாக ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். கட்டரில் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஷேப்பை எல்லாத்தையும் நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம்.
இப்படியும் எடுக்கலாம். இல்லை உங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னா நம்ம எக்ஸஸ் மாவு இருக்கு பாருங்கள், அதெல்லாம் தனியாக பிரித்து விட்டுட்டு ஷேப்பை மட்டும் மொத்தமாக தனியாகவும் எடுக்கலாம். இந்த எக்ஸஸ் மாவுலாம் வேஸ்ட் ஆகாது. ஏற்கனவே நம்ம பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த மாவோடு சேர்த்து ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் பண்ணி திரட்டி நம்ம இதே மாதிரி ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்நாக்ஸுக்கு வந்து எந்த மாவுமே வேஸ்டே ஆகாது. லாஸ்ட் வரைக்குமே நம்ம ஷேப் பண்ணி எடுக்கலாம். ஹார்ட் ஷேப்பில் கட்டரில் யூஸ் பண்ணி எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சூடாக இருக்கிற ஆயிலில் பொரிச்சு எடுக்க வேண்டியதுதான். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பேன் வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒன் பை ஒன்றா தனித்தனியாக போடுங்க. மொத்தமாக போட்டுறாதீங்க, ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். ஸ்டவ்வை ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிடணும். தட்டையில் நம்ம பொரிக்கும் போது ஸ்டவ்வை ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிவிட்டு ஸ்லோலே வச்சு தான் குக் பண்ணுவோம். நீங்கள் பண்ணியிருப்பீங்க நிறையா. அதே மாதிரி தான் ஸ்லோலே வச்சு பண்ண போகிறோம். இந்த ஸ்நாக்ஸு பொரிச்சு எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1/2 hour கிட்டையாக தான் ஆகும். ஸ்டவ்வை ஸ்லோலே வச்சு பொரிச்சிங்கன்னா தான் நமக்கு ஈவனாக எல்லா பக்கம் ஒரே மாதிரி பொரிச்சு வரும். இந்த ஸ்நாக்ஸ் ரொம்ப நேரமாக வேகுது அப்படின்னு நினச்சி நீங்கள் ஹையில் மட்டும் வச்சிடாதீங்க. உள்ளே ஃபுல்லாக குக் ஆகாது. ஸ்நாக்ஸ் ஸ்டோர் பண்ணி சாப்பிட முடியாது. அதனால் ஸ்டவ்வை ஸ்லோலே வச்சு குக் பண்ணினா ஈவனாக எல்லா பக்கம் நல்லா வெந்து கலர் மாறிடும். அதுக்கப்புறம் ஆயிலும் ட்ரை பண்ணிடலாம். ஒரு நிமிஷம் ஒரு இடம் கரண்டியால் லைட்டாக திருப்பி விடுங்க. ஒரு பக்கம் வெந்த உடனே மாற்றி அப்போ தான் ஈவனாக எல்லா பக்கம் வெந்து வந்துடும். நடுவில் நம்ம ஹோல்ஸ் போட்டுக்கிறனால நல்லா குக் ஆகிடும். இதனால ஸ்டவ்வை ஸ்லோவில் வச்சு தான் குக் பண்ணணும். அப்போ தான் அந்த க்ரன்ச்சினஸ் நமக்கு கிடைக்கும். உருளைக்கிழங்கு மேக்ஸிமம் ஆயிலில் பொரிச்சு எடுத்தாலே அந்த க்ரன்ச்சினஸ் இருக்காது, நமுத்த மாதிரி தான் இருக்கும். அதனால தான் ஸ்டவ்வை ஸ்லோலே வச்சு பொரிச்சிடுங்கன்னு சொன்னேன். ஸ்லோலே வச்சு குக் பண்ணும்போது தான் அந்த ஸ்நாக்ஸில் உள்ள க்ரன்ச்சினஸ் நமக்கு இருக்கும். ஸோ அதனால ஸ்டவ்வை ஸ்லோலே வச்சு கரண்டியால் அப்பப்போ மிக்ஸ் பண்ணி மட்டும் விடுங்க. கலர் நல்லா சேஞ்சர் ஆகும். கலர் மாறினதுக்கப்புறம் ஆயிலேருந்து ட்ரை பண்ணிவிட்டு எடுத்துடலாம். ஸ்நாக்ஸ் எல்லாமே கலர் மாறிடுச்சு, உங்களுக்கே தெரியும். இதை அப்படியே நம்ம ஆயிலேருந்து ட்ரை பண்ணிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதே மாதிரி தான் மீதி இருக்கிற மாவுலையும் நம்ம திரட்டி ஷேப்பாக பண்ணி உங்களுக்கு என்னெல்லாம் ஷேப் தோணுதோ அந்த ஷேப்லாம் யூஸ் பண்ணி கூட செய்யலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் இந்த ஸ்நாக்ஸை டேரெக்டாக இப்படியே கொடுக்கலாம். பெரியவங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் ஸ்பைசினஸ் போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம மாவு பிசையும் போது எந்த ஒரு காரம் எதுவுமே போடவே இல்லை. லாஸ்ட்டாக பொரிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி சேர்க்கும் போது கொஞ்சம் ஸ்பைஸியாகவும் டேஸ்ட்டாகவும் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தனி மிளகாய் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். பெப்பர் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சில்லி ஃப்ளாக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் மசாலாலாம் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆகி சாப்பிடும்போது டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். எல்லா ஸ்நாக்ஸுமே நல்லாயிருக்கும். நான் வந்து பேனை யூஸ் பண்ணி நல்லா குலுக்கி எடுத்துக்கிறேன். உங்கள் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நீங்கள் வேறு மாதிரி கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ஸ்நாக்ஸ் ரெடி. சிம்பிளாக டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். உங்கள் வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு. எல்லா வீட்லேயும் உருளைக்கிழங்கு எப்போவுமே இருக்கும். உருளைக்கிழங்கு இருக்குதா, அப்போ டக்குனு இந்த ஸ்நாக்ஸ் செய்ய ஆரம்பிச்சிருங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். செய்யும் போது அதிகமான குவான்டிட்டியாக செஞ்சு வச்சுருங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. இது எந்தளவுக்கு க்ரன்ச்சினஸ்ஸாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். உடச்சி காட்டுறேன். செம்ம க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு அதை விட சூப்பராக இருக்கும். அடிக்கடி கடையில் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்காம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு குழந்தைங்களுக்கு புதுசாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. வீடியோ பார்த்ததோட விடாமல் மறக்காமல் உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து டேஸ்ட் எப்படிச்சு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.